அது வந்து ஒரு செப்பரேட் என்டைட்டிமா. அதுக்கும் பிளான்டர் ஃபேஷியைட்டிஸ்க்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ யூரிக் ஆசிட் ஜாஸ்தியா இருந்ததுன்னா, அது வந்து அந்த எக்ஸ்ட்ரா புரோட்டீன் சப்ஸ்டன்ஸ் வந்து மெட்டபலைஸ் உடம்புல வந்து ஜீரணம் ஆகாம அது போய் கிறிஸ்டல் டெபாசிஷன் நடக்கும். ஸோ அந்த யூரிக் ஆசிட் டெபாசிஷன் இருக்கிறது வந்து மெயினா ப்ராப்ளம் குடுக்கறது வந்து டோ ரீஜியன்ல தான் ப்ராப்ளம் குடுக்கும் அவங்களுக்கு. மெயினா இந்த ஹீல் பெயின் குடுக்கறது வந்து கம்மி 50% தான். மெயினா யூரிக் ஆசிட் எலிவேட்டடா இருக்கிறவங்களுக்குலாம் டோ ரீஜியன்ஸ்ல தான் பெயின் ஜாஸ்தி குடுக்கும். எல்லா டிஷ்யூஸுமே ரப்பர் பேண்ட் மாரி ஸ்ட்ரெச் ஆனா மறுபடியும் பேக் ஃபார்ம் போய்கிட்டே இருக்கும். அதனால தான் இந்த எல்லா ஹீல் பெயினும் இப்போ நான் சொல்றது எல்லாமே ஆர்ச் அதிகமாக இருக்குதோ, ஆர்ச் கம்மியாக இருக்குதோ, அவங்க ஸ்லிப்பர் போடுறாங்க, ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் பண்ணுறாங்கன்னா, இந்த ஹீல் பெயினுமே ஒரு 6 வீக்ஸ் இருக்கலாம், 1 மந்த் இருக்கலாம், 2 மந்த்ஸ் இருக்கலாம், வேனிஷ் ஆகிடும். ஆனால் மறுபடியும் ஏன் பெயின் வரும்னா, அவங்க ப்ராப்பராக எக்ஸசைஸ் ஸ்ட்ரெச்சிங் பண்ணாமல் இருந்திருப்பாங்க, ஓவர் ஆக்டிவிட்டி பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஸ்பெசிஃபிக்கலி இந்த ரன்னர்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய நான் சொன்ன தசை மசில்லாம் டைட்டாகவே இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு ஹீல் பெயின் கண்டினியூஸாக இருக்கும். அதேமாரி விமென்ஸில் இருக்கிறாங்கன்னா, அவங்க ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் பண்ணாமல் காலையிலேருந்து நின்றுக்கிட்டே இருக்கிறாங்க, வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, ஸ்ட்ரெச் பண்ணல, ப்ராப்பர் ஃபுட்வேர் போடலன்னா அவங்களுக்கு அந்த குதிங்கால் வலி இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு அதுக்கு உண்டான எக்ஸசைஸ் பண்ணணும். மறுபடியும் அது இல்லாமல் இருக்கும். மறுபடியும் அவங்களுக்கு வந்துடுச்சுன்னா மறுபடியும் அவங்க எக்ஸசைஸ் பண்ணணும். பர்சிஸ்டண்ட்டாக என்ன பண்ணி வலி இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அவங்க டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணி தான் ஆகணும்.